ஓவர் திங்கிங் நம்ம எல்லாருமே பண்ணுவது தான். மனித இயல்பே அதுதான். பட் அந்த ஓவர் திங்கிங்கை இப்போ நான் ஒரு விஷயத்த கூட கம்பேர் பண்ணி சொல்லுவேன். நீங்க ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்க. நீங்க இப்போ ஆத்துல இருந்து ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி எடுக்குறீங்க வைங்களேன். அந்த தண்ணியில கல்லு, மண்ணெல்லாம் கலந்து அந்த தண்ணி ஒரு மாதிரி அப்படியே கலங்கி போய் தான் இருக்கும். ஒரு தெளிவு இல்லாம. அந்த தண்ணிய நீங்க ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்க்கு ஒண்ணுமே பண்ணாம அத அப்படியே ஒரு இடத்துல வச்சுருங்க. ஜஸ்ட் ரெஸ்ட்டுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க அத பார்த்தீங்கன்னா, கல்லு, மண்ணு எல்லாமே கீழ ஸ்டோர் ஆகியிருக்கும். தண்ணி தெளிவாகி மேல இருக்கும். அது மாதிரி தாங்க நம்ம மைண்டும். ஒரு விஷயத்த பத்தி நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நம்ம பிரெயின் வந்து ஒரு விஷயத்துல கன்ஃப்யூஸ் ஆகி, ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாம அப்படியே திணறும். அந்த டைம்ல நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளும் கூட தப்புகளா இருக்கும். பட் அதே இது ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கிறீங்க வைங்களேன், ஓவர் திங்கிங் பண்ணாம ஒரு பிரேக் எடுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு டிசிஷன் எடுத்து பாருங்களேன். மேபி அந்த டிசிஷன் உங்களுக்கு கை குடுக்கலாம். கரெக்ட்டா இருக்கலாம். ஸோ இது மாதிரி இன்ஸ்பைரிங்கான, இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், கன்டென்ட்ஸ் பார்க்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.